கடவுள் அதிர்ஷ்டங்களை விற்பனை செய்கிறார், மனிதனின் உழைப்பு தான் அதற்கான விலை என்று அந்த கவிஞர் எழுதினார். இங்க உழைச்சாதான் கடவுள்கிட்ட இருந்து அதிர்ஷ்டத்தை விலை கொடுத்து வாங்க முடியும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருங்க, நீங்க வேற ராஜா, அந்த காலத்துல என்னைய விட்டுருங்க, உங்களை ஒன்றும் செய்யலுங்க, எந்த ஊர்லயும் நான் இல்லை. ஒரு பழைய காலத்துல உள்ள ராஜாங்க, பழைய காலம். ஆமா, அந்த காலத்துல ராஜா, ஒரு நாட்டுக்கு ராஜா, ஒரு சின்ன நாட்டுக்கு ஒரு ராஜா. அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, ராஜாவுடைய பிறந்த நாள் வருகிறதுனால ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே வாங்க, வந்தவங்கெல்லாம் பேர் எழுதி போட்டு அதிர்ஷ்ட பரிசுகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் விருந்தும் உண்டு அப்படின்னு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ராஜா வீட்டு விருந்துனோடனே போயிட்டாங்க. இந்த ராஜா என்ன பண்ணார், மாறு வேஷம் போட்டு யாராவது வராதவங்க இருக்காங்களா அப்படின்னு குதிரையில் வர்றார். வரும்போது பார்த்தா ஒரு கிராமத்தில் ஒரு வயசான பாட்டி களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வயக்காட்டில். இவங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏங்க ராஜா வீட்டில் விருந்து நடக்குது, நீங்கள் போகலையா? போனால் உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும், ஏதாவது அதிர்ஷ்ட பரிசும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. அதுக்கு அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், அங்கே வந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமையும் போகலாம், ஆனால் இங்கே உழைச்சா நிச்சயமாக எனக்கு சோறு கிடைக்கும், நாளைக்கும் கிடைக்கும், நாளை கழிச்சும் கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த பெண்ணுக்கு ராஜா அதிர்ஷ்ட பரிசு கொடுத்தார். எங்கே உழைப்பு உண்மையாக விதைக்கப்படுகிறதோ அங்கேதான் அதிர்ஷ்டமும் அறுவடையாக மாறுகிறது என்பதுதான் வாழ்க்கையின் உண்மை என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த இசையை கொண்டு வந்தவர் பீத்தோவன் அப்படின்னு ஒருத்தர். அவ்வளவு சிறப்பான இசையை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர். ஒரு மேடையில் அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க, ஒரு மிகச்சிறந்த இசையை வாசிக்கிறார். வாசிச்சு முடிச்சோடனே அப்படியே கூட்டமே கிறங்கி நிற்குது. ஒரு பெண்மணி ஓடி போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, எத்தனை அதிர்ஷ்டம் செய்த கைகள், எத்தனை அதிர்ஷ்டம் செய்த கைகள். அவர் படக்குன்னு உதறிட்டு சொன்னார், தவறு, 1000 முறை பயிற்சி செய்த கைகள் என்று சொல்லுங்கள், அதுதான் உண்மை என்று சொன்னார். நாங்கள் சாதாரண விஷயமா யாரை வேணாலும் அதிர்ஷ்டம் நீங்கள் மாற்றிடுவீங்களா? உசேன் போல்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் 10 செகண்டில் 100 மீட்டர் ஓடுவார். ஆனால் அதுக்கு பின்னாடி 20 வருட உழைப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தின் மிகச்சிறந்த ஓவியர் பிக்காசோ, இந்த பிக்காசோவுடைய உறவினர் ஒரு லேடி, அந்த பொண்ணு வந்து கேட்டாங்க, நீங்கள் வரைஞ்சா அது விலை மதிப்பு இல்லாததாமே, நீங்கள் ஒரு படம் வரைஞ்சி கொடுத்தா நல்ல ரேட்டுக்கு போகுமாமே, ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ஒன்று வரைஞ்சி கொடுங்க. 10 செகண்டில் ஒரு படம் வரைஞ்சி கொடுத்தார். இவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு கண்காட்சிக்கு கொடுத்தாங்க, $1000 காசு கொடுத்தாங்க. இந்த அம்மா அரண்டுருச்சு, 10 நொடியில் ஒரு படம் வரைஞ்சி கொடுக்குறாரு, அதுக்கு $1000 படம் கிடைக்குதுன்னா எவ்வளோ அதிர்ஷ்டம். நேராக வந்துச்சு, ஏங்க இதை எனக்கும் சொல்லிக் கொடுங்களேன், நானும் 10 நொடியில் படம் வரைஞ்சி $1000 சம்பாதிப்பேன்ல, எனக்கு சொல்லிக் கொடுங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் அதற்கு 30 வருடங்கள் ஆகும், பரவாயில்லையான்னு கேட்டார்.